நடிகர் ராம்கி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். உங்க திரை பயணம்னாக்கா செந்தூர பூவே மறக்கவே மாட்டீங்க, யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு படமும் கூடாது. அந்த படத்திலிருந்து மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைச்சது. விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கும்போது உங்களோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க கூட உங்களுக்கான அந்த அழுத்தமான கதாபாத்திரம் கிடைச்சது. எப்படி சார் நினைச்சு பாக்குறீங்க அதெல்லாம்? சார் அது முழுக்க முழுக்க ஆபவானந்த் சாருடைய ப்ராடக்ட். அதுல சார் ஆல்ரெடி ஆபவானந்த் சாருக்கு அவங்க உழவன் மகன் பண்ணியிருந்தாங்க, ஊமை ஒளிகள் பண்ணியிருந்தாங்க. அதனால சாருக்கு அவங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை. எது பண்ணாலும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை சார். நீங்க சொன்ன மாதிரி அதுல அவ்வளவு பீக்ல இருக்கும்போது சார் எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்ததுன்றது அவருடைய பெருந்தன்மை, அவரோட தைரியம். இதெல்லாம் இவங்கெல்லாம் இன்னும் நம்ம ஒர்க்கை நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்றது. அடிக்கடி ஸ்பாட்ல கேட்டே இருப்பார், நீங்க எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் எங்களை. பட் அதெல்லாம் மீறி எனக்கு எல்லா சீன்ஸும் இருக்குன்னு தெரியும். அதை கேட்பாரு அவரு. அப்ப என்னப்பா அவனே வர்றான், அவனே லவ் பண்ணி அவனே புள்ளிய கூட்டு போயிடுறான், இதுல நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. அப்பப்ப இல்லை சார் உங்க ஒர்க் வேற சார் அப்படின்னு ஆவா சார் சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மையாவே அவருடைய தாராள மனப்பான்மையும் ரொம்ப அவருடைய கான்பிடன்ஸை தான் சார் அது சொல்லுது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னென்ன உற்சாகமான வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க சார்? எப்போ சார் ஃபர்ஸ்ட் இதுலயே ஃபைட்டு சொல்லி கொடுப்பாரு சார். நான் ஒரு ஸ்டைல்ல பண்ணுவேன், நான் கராட்டே ஸ்டூடெண்ட், அதனால நான் அந்த ஸ்டைல்ல பண்ணுவேன். இங்க லோக்கலுக்கு வா தம்பி ராம்கி அப்படின்னு சொல்லுவாங்க சார். அவரே பிட்டெல்லாம் போட்டு காட்டுவாரு. இது ரொம்ப அதாவது ஒரு எந்த விதமான ஒரு ஷோ ஆஃபும் இல்லாம கேஷுவலா அவர் ஒரு ஆர்டிஸ்ட்னு நம்ம நினைக்கவே முடியாது சார். ஸ்பாட்ல அந்த மாதிரி நடக்கும் சார். ஷூட்டிங் பேக்கப்லாம் ஆகுதுன்னா எல்லாரும் அப்படியே மெதுவா நகண்டுருவாங்க சார். பின்னாடி இங்க ஊத்தி விடுவாரு, பிளட்டை ஊத்தி விடுவாரு. சேட்டையா இருக்கும் சார். இந்த சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுங்களா சார், அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு மனப்பான்மை உள்ளவர் சார். அவருடைய கொண்டாட்டம்னா என்ன சார்? எப்படி சார் இருக்கும் அந்த கொண்டாட்டம்? கொண்டாட்டம்னா இது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இது பக்காவா பண்ணுவார் சார். இப்போ பேக்கப் ஆகுதுன்னா எல்லாரும் அவரை பார்த்து ஓடுவாங்க சார், அது நைஸா. ஏன்னா யாரை எங்க ஊத்தி விடுவாருன்னு தெரியாது சார். அவ்வளவு சேட்டை பண்ணுவாரு. சின்ன குழந்தை மாதிரியே இருக்கும் அது. திடீர்னு நின்றாரு சார், கண்டினியூட்டின்னு கத்திட்டு நல்லா ஓடுவேன், இதுல போட்டீங்கன்னா அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்ட்டு. அப்பிச்சப்போ நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க சார். அந்த படம் மிகப்பெரிய, நீங்க நடிச்ச அந்த சேர்ந்து நடிச்ச அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படம் வெற்றி விழாவுல என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு உங்ககிட்ட? அதான் சார், அவரு எப்பவுமே எல்லாரும் பாராட்டுற குணம் உள்ளவர் தான். இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சார். அதுக்கப்புறம் இது தெலுங்குல ஒரு 300 நாள் போச்சு சார் இந்த படம். செந்தூர பூவே. செந்தூர பூவே தெலுங்குல மிகப்பெரிய ஹிட் சார். தமிழை விட ஹிட்னு சொன்னோம். 300 days சார். சாருக்கு அதுதான் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு என்ட்ரி சார். சார் அங்க ஃபுல்லாக ஆவா சார் அவ்வளவு தூரம் பப்ளிசிட்டி பண்ணி அதை பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க சார் அந்த படத்தை. அதுக்கப்புறம் சாருக்கு நிறைய தெலுங்கு ஆஃபர் வந்துச்சு. பட் சார் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ சார் அது தெலுங்கு ஆஃபர்லாம் எடுத்துக்கல சார். அடுத்தடுத்து தொடர்ச்சியா சினிமாவில் பயணிக்காத நாள்கள் இருக்குல்ல, அப்ப நீங்க விஜயகாந்த் சார் சந்திச்சிருக்கீங்களா? நிறைய சார். அவர் ஒரு பிரதர் மாதிரி தான் சார். ரொம்ப யதார்த்தமா இருப்பாரு. எங்க பார்த்தாலும் அதே அன்பு, அதே மாதிரி தான் பேசுவாரு. உரிமையா இருப்பாரு எப்பவும். அவரோட சொந்த படம் ஒண்ணு அவருக்கு பண்ண கதையை எனக்கு கொடுத்தாரு சார். தினமும் என்னை கவனின்னு ஒரு படம் சார் பண்றதா இருந்துச்சு. அதை பண்ணல. அதுக்கப்புறம் என்னை வச்சு சாரே ப்ரொடியூஸ் பண்ணாங்க சார். அநேகமா வெளியில அவர் ப்ரொடக்ஷன்ல நடிச்ச ஹீரோ நான் தான் நினைக்கிறேன் சார். அது அவருக்காக வைத்திருந்த கதையை கூட உங்களுக்காக அவர் விட்டு கொடுத்துருக்காரு. அவர் விட்டு கொடுக்கறதுல தானே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு ஏராளமான விஷயங்கள் பண்ணவர். உங்களுக்கும் இதை செய்திருக்கிறார் என்பதை அங்க உறுதிபட இங்க சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோயம்பேட்டை சேர்ந்திருக்கிறது விஜயகாந்தின் உடல். வழிநடிகளும் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஈவேரா சாலையை மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்கிற ஒரு வேண்டுகோளை காவல்துறையினர் வைத்திருந்தார்கள். காரணம், அந்த சாலையை பயன்படுத்தும் யாருக்கேனும் சிரமம் ஏற்படக்கூடும். இறுதி ஊர்வலம் அந்த வழியாகத்தான் இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் சிக்கலை சந்திக்க வேண்டாம் என்கிற நல்ல எண்ணத்தோடு காவல்துறையினர் ஈவேரா சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். மாற்று பாதையில் செல்ல வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். வாகனத்தில் வந்த அந்த இறுதி ஊர்வலம் இப்பொழுது தோள்களில் தவழ்ந்து வருகிறது விஜயகாந்தின் உடல். இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் கோயம்பேட்டில் இருக்கும் கட்சியின் தலைமையகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கேப்டன் என்று அந்த பேழையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதையும்
மக்கள் சொல்லி மீண்டும் மீண்டும் கேப்டன் கேப்டன் என்று அழைத்தவாறே உடன் வந்திருக்கிறார்கள். ஏராளமான காவல்துறையினர் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கும் இந்த காட்சி கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக கட்சியின் தலைமையகம். அங்கே பொதுமக்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. காவல்துறையினர் குழுமியிருக்கிறார்கள். விஜயகாந்தின் குடும்பத்தார், உற்றார் உறவினர் மட்டுமே அங்கே வர முடியும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று. அதற்கு தகுந்தாற்போல் காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள்.